கண்களை மூடுவோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். முதல்ல நன்றி ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே எங்களை கொண்டு வந்து இங்கே நிறுத்தி இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு பாஸ்டருக்காகவும் அவருடைய துணைவியாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் கர்த்தாவே நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே இந்த இடத்தை பரலோகமாய் மாற்றி இருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாகவே உம்முடைய வல்லமையை ஆண்டவரே இந்த இடத்துல இவர்கள் மேல நீர் ஊற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலையும் இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் ஆண்டவரே எங்களை மறைத்து நீர் பேச வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆவியானவர் தாமே இதோ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Thank you. Welcome to church. யோவான் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை நாம் அறியும் போது தான் நம்மளால் நிரந்தரமான உண்மையான விடுதலையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனோடு இருந்தது, அவ்வார்த்தை தேவனாய் இருந்தது. உங்கள் கையில் இருக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அப்போது நம்ம எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம அறிகிறோமோ அவ்வளவுக்கு நாம் கர்த்தரை அறிகிறோம். இந்த வார்த்தையோடு நம்ம எவ்வளோ ஐக்கியப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தரோடு கூட நாம் ஐக்கியப்படுறோம். அப்போது கர்த்தரோடு நம்ம ஐக்கியப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தேவனுடைய வார்த்தையோடு நம்மளை ஐக்கியப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்ம கர்த்தரோடு நம்மை ஐக்கியப்படுத்தி கொள்ளாம ஒழிய வேற எந்த வழியினாலும் கர்த்தரோடு கூட நம்மளால ஐக்கியப்பட முடியாது. ஜபம் என்பது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்னன்னா அழுகிறது தான் ஜபம். ஜபம் பண்ணுவோம் அப்படின்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா குனிந்து ஆண்டவரே அப்படின்னு அழுகுறாங்க. நிறைய பேருக்கு புலம்புறது, அழுவுறது, இதெல்லாம் தான் ஜபம் என்று அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஜபமே கிடையாது. அழுகிறத பார்த்து கர்த்தர் நமக்கு கொடுக்குறவர் கிடையாது. நம்ம பிரச்சனையை பார்த்து கூட கொடுக்குறவர் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம அழுகிறதையோ நம்ம பிரச்சனை நிறைய பிரச்சனை இருக்குது பிரதர், ஆண்டவர்கிட்ட போய் சொன்னால் பரிதாபப்பட்டு கொடுத்துருவார் பிரதர் அப்படின்றதும் ஜபம் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தை சொல்லி அதை நம்பி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு ஒழிய நம்ம கண்ணீரை பார்த்து கொடுக்குறவர் இல்லை. நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிறைய காரணம் என்ன தெரியுங்களா? அவிசுவாசம் தான். இதை சொல்றதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்முடைய அவநம்பிக்கை தான். அவிசுவாசன்றதே விசுவாசத்தை நம்ம சரியா புரிந்து காலத்தினால வர பிரச்சனைகள் தான். அது விசுவாசத்தை நம்ம சரியா புரிஞ்சிக்கலன்றது தான் விஷயமா இருக்குது. விசுவாசம்னா என்ன? விசுவாசம் எங்கேருந்து வருது? அழுவுறதுனால, புலம்புறதுனால, கூப்பாடு போடுறதுனால, முழங்கால் போடுறதுனால, சாஷ்டாகமாக விழுந்து கிடக்கிறதுனால விசுவாசம் வந்துடாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிலாம் நினச்சிக்கிறாங்க. முழங்கால் ரொம்ப நேரம் போட்டால் கடவுள் கேட்பார் பொழுது அப்படின்னு சொல்லிட்டு முட்டியெல்லாம் கூட தூக்கி காட்டுவாங்க. நான்லாம் அதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் என் வாழ்க்கையில். புரியுதுங்களா? அதனால தான் சொல்கிறேன். முட்டிக்காலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் நின்று இருக்கிறேன். அப்புறம் ஜபத்துக்கு வரவங்கிட்டெல்லாம் காமிப்பேன். வேறு நான் எடுத்து பார்த்தீங்களா ரத்தம் வருது,
அப்படின்லாம் காமிப்பேன் நான். ஆமா, அதுல ஒரு பெருமை இருந்தது. ஆனா போக போக தான் புரியுது, கடவுள் நம்மள மதிக்கிறாருன்னு. நம்மள அன்பு செய்றார் மட்டும் இல்ல, நம்மள மதிக்கிறார். நான் நெறைய டைம் ஜெபத்துல ஆண்டவர் எனக்கு நன்றி சொல்லியே நான் கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு நன்றி சொல்லுவார். ஏன்னா, அவரு நம்மள பிள்ளையாய் பார்க்கிறாரு. நம்மள அவரு ரொம்ப மதிக்கிறார். விசுவாசம்ன்றது நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அது. விசுவாசத்த நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அறிஞ்சுக்கிட்டோம்னா, இயேசு சொல்றபடி விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எங்க இருக்கு? மார்க் மார்க் 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவசிக்க கூடுமானால் ஆகும். அடுத்த வரி வாசிக்கிறேன் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யாரு? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றாரு, விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த இந்த லைனை நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. கடவுளால, கர்த்தரால முடியறது எல்லாமே உங்களால முடியும், விசுவசிக்கிறவனால. அதுதான் சத்தியம். கடவுளால முடியும்ன்றதும் சத்தியம்தான். ஆனா நம்ம வளரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்க கடவுளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் விசுவசிக்கிறவனாலே முடியும், உங்களாலேயும் முடியும். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களால முடியும். அதுக்கு ஒரு 5 வருஷம் ஆகணும், அதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகணும், அதுக்கப்புறம் ஒரு மூப்பர் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்க இன்னைக்கு கர்த்தருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டீங்கன்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு சொந்தமானது. அதுக்கு அனுபவங்கள்ன்றத விட, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவம் தேவை. ஆனா அதை விட சரியான வெளிப்பாடுள்ள படிப்பினை தேவை. அப்போ தேவனால என்னெல்லாம் கூடுதோ, கர்த்தரால் எல்லாம் முடியுதோ, விசுவசிக்கிறவனால அவர் முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்ம விசுவசிக்க கற்றுக்கொள்ளணும். விசுவாசம் எங்கேருந்து வருது? நம்ம நிறைய டைம் ஜெபிக்கிறாங்க. நிறைய விசுவாசிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நம்ம மேலோட்டமா சொல்லிக்கிறோம், கிறிஸ்துவ ஆவிக்குரிய மக்கள் கர்த்தர் எல்லாம் தராரு, கர்த்தருக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். நல்லது, இல்லை என்று சொல்ல. ஆனா உள்ள போய் பார்த்தா, அவங்ககிட்ட கேட்டா அழுகையும் புலம்பலும் கஷ்டமும் அப்படிதான் இருக்குது ஒழிய, நிறைய நான் பார்த்துருக்கேன். அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது என்னன்னா, அந்த ஆவிக்குரிய மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுல என்ன அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர்களாக இருக்கிறாங்கன்றது தான் உண்மையான விஷயம். அது நீங்க சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, உங்களை நான் சொல்ல, பொதுப்படையா தான் சொல்றேன். புரியுதுங்களா? அது கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சியோட ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, ஜபத்துக்கு வரும்போதே நிறைய இந்த உபவாச கூட்டம்லாம் நடத்துங்க, இல்லைன்னா சொல்ல. உபவாச கூட்டம் இல்லை வேழ்கம பரிந்துரை ஜபம் அப்படின்லாம் வச்சு ஜபம் பண்றாங்க. நான் இதெல்லாம் வைக்கிறதே கிடையாது, வைக்கிறது நல்லது. இப்படி பரிந்துரை ஜபம்னு வரக்குள்ள நிறைய பெட்டிஷன்லாம் எடுத்துட்டு வராங்க. உண்மையா நடந்த விஷயம். புதுசா சரி இவங்களாம் ஜபிக்கிறேன்னு சொல்றாங்களே, என்னான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு ஒருத்தர் ஜபத்துக்கு போய் பார்த்துருக்கிறாரு. சரி நம்மளும் போய் ஜபம் பண்ணுவோம் அப்படின்னு. இவங்க லிஸ்டா ஒருத்தரா படிச்சு ஜபம் பண்றதை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பிரச்சனையே எவ்வளோ தேவலாம், இனிமேல் இங்க போக வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, தெளிவா விசுவாசம்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கணும். விசுவாசம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி அப்போஸ்தலர் பணி 10:34 God is not a respecter of person ஆங்கிலத்தில் வருது. தேவன் பச்சாதாபம் உள்ளவர் அல்ல. கரெக்டா வாசிட்டேன். அப்படின்னா வித்தியாசம் பார்க்கிறவர் கிடையாது கடவுள். ஏன்னா நெல்லோர் மேலும் தீயோர் மேலையும் சூரியனையும் மழையும் வர்ஷிக்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் ஒருத்தருக்கு நன்மை செய்யணும்னா அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது பார்ப்பதே கிடையாது.
அவர் எல்லாருக்குமே நன்மையை செய்கிறவர் என்று தான் வேதம் சொல்லுது. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் வித்தியாசம் பார்க்கிறவர் அல்ல. இவர் இந்து, இவங்க முஸ்லீமு, இவங்க கிறிஸ்தவங்க அப்படின்றத அவர் வித்தியாசம் பார்ப்பதில்லை ஆசீர்வதிக்கும் போது. புரியுதுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் ஆசீர்வதிப்பாரு, பரிசுத்தமா இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்றதும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுங்க, பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தமா இல்லைன்னா நம்ம கனி கொடுக்க முடியாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரு அந்த வீட்டுக்காரருக்கெல்லாம் கடவுளை நம்ம கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அதனால நம்ம பரிசுத்தமா இருப்பது நல்லது. ஆனால் ஜெபம் விசுவாசம் வந்துச்சுன்னா கடவுள் இதெல்லாம் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. கேத்தலிக் பைபிள்ல அப்படி வருது, ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல. ஒரு ஆளுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரியும் செய்பவர் அல்ல. எல்லாரையும் சரி சமமாக பார்க்கிறவர் தான் கர்த்தர் என்று இங்க வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனால நம்ம தைரியமா கர்த்தரிடத்துல போகலாம், அவர்கிட்ட ஜெபிக்கலாம், விசுவாசத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், கர்த்தரிடத்துல நீங்க கேட்குறீங்கன்னா பெருசா கேளுங்க. ரெண்டும் ஒன்று தான். அவருக்கு சின்னதாக கொடுக்கறதும் ஒன்று தான், பெருசாக கொடுக்கறதும் ஒன்று தான். உங்களுக்கு கடன் பிரச்சனை 1,00,000 இருக்குதுன்னா 1,00,000 கேட்காதீங்க, 1,00,00,000 கேளுங்க. ரெண்டும் ஒன்று தான். அவருக்கு ரெண்டுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், ஒரே விசுவாசம் தான் தேவைப்படுது. ரைட், 2 0 கூட இருக்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் பெருசு இல்லை கடவுள்கிட்ட. அவர் எவ்வளோ வேணா எடுத்து கொடுத்தாலும் அவருக்கு குறைய போகிறது கிடையாது. அவர்கிட்ட குறைவே கிடையாது. நீங்கள் கொடுக்கறதுனால அவர் கரண்ட் பில் கட்டாமல் லைட் எரியாமல் போகிறது கிடையாது அவருக்கு, இல்லையா? அவர் பெரிய பணக்காரர், இல்லையா? கர்த்தர் யாரு? பெரிய பணக்காரர். இங்கே சுல்தான்லாம் இருக்கிறாங்க, பல கோடி பல பில்லியன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு. அவங்க கூட ரோடு போடும்போது தங்கத்தை உருக்கி போடுறதில்ல. ஆனால் கர்த்தர் பரலோகத்தில் தங்கத்தை உருக்கி போட்டு வச்சுக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த பூமியில் எப்படி வாழணும்னு ஆசைப்படுவார்? நன்றாக மேன்மையாக உயர்வாக வாழணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம் ஒழிய சின்னதாக வாழறதுலாம் அது நம்முடைய மன இதுதான், இல்லையா? அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3. தேங்க்யூ. போதும், அது வேணாம். தேங்க்யூ சிஸ்டர். நீங்க பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள். நல்லா தெரிஞ்சுங்க, அமெரிக்கா போனா தான் ஆசீர்வாதமா இருப்போன்றதுலாம் கிடையாது. போய் தெரிஞ்சு விடுறாங்க அங்கேருந்து, இல்லையா? அமெரிக்காவில் போய் நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை இங்கேயே சம்பாதிக்கலாம், இந்த ஊர்லேயே. அதுதான் அந்த வசனத்தோட அர்த்தம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த ஊர்லேயும் ஆசீர்வாதம் கிடையாது. நான் நல்லா தெரிஞ்சுங்க, உலகத்தில் எந்த ஊர்லேயும் ஆசீர்வாதம் கிடையாது. உங்கள் மேலே தான் ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் வேலை செய்யும். அமெரிக்காவில் இருந்தால் தான் வேலை செய்யுன்றது இல்லை, லண்டனில் இருந்தால் தான் வேலை செய்யுன்றது கிடையாது. இந்த ஊரில் நீங்கள் இருந்து லண்டனில் சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிக்கலாம். அதுதான் இந்த வார்த்தையோட இந்த வசனத்தோட அர்த்தமாக இருக்குது. ஆப்பிரிக்காவில் ஒருத்தன் நிலம் வாங்கினாலாம். வாங்கி அவன் பயிரிட்டு பார்த்தான். அங்கே விலையில ரொம்ப காலம் போட்டு போட்டு காசு இல்லாமே போயிடுச்சு அவனுக்கு. அதனால என்ன பண்ணான், இது விளையாத பூமி அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வாங்கினான் பாருங்க, அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்த கொஞ்சம் ஆழமாய் தோண்டி பார்த்தான். அங்கே பெட்ரோல் கிடைச்சிது, பெரிய பணக்காரன் ஆயிட்டான். புரியுதுங்களா? சவுத் கொரியாவில் நீங்கள் எடுத்துங்களேன், பால்யாங்கிசோ என்ற மிகப்பெரிய பிரசங்கி இருந்தார். அவர் ஊழியத்தை வைத்த பிறகு அந்த தேசமே பணக்கார நாடு ஆயிடுச்சு, நம்ம நாட்டை விட பெரிய பணக்கார நாடு ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு பெட்ரோல் எடுத்து அவங்க பெரிய பணக்காரன் ஆனாங்க. அதனால இந்த ஊர் ஆசீர்வாதம்ன்றது கிடையாது, நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் அங்க ஆசீர்வாதம். கர்த்தர் உங்க மேல ஆசீர்வாதத்தை வச்சுக்கிறாரு, மறந்துடாதீங்க. நீ என்ன படிச்சு இருக்கிறீங்க, என்ன வேலையில இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க,
அதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வரும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குதுன்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்கள நீங்க நம்ப வச்சுட்டீங்கன்னா போதும். சுவிசேஷம் மத்தவங்களுக்கு சொல்றது ஈஸி. விசுவசிங்க பிரதர், விசுவசிங்க சிஸ்டர் சொல்றது ரொம்ப ஈஸி. மாத்துறது விட ஈஸி. ஈஸியா கொண்டாந்துடலாம். ஆனா உங்கள மாத்துறது தான் கஷ்டம். ஈஸியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவருடைய ஆசீர்வாதம் உங்க கூட இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதமே எல்லாவற்றையும் கொண்டு வரும். நீங்க நினைக்கிறத விட, நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாய் செய்கிறவர் அவர். நீங்க நினைக்கிறத விட மேல செய்வார். அப்ப நல்லா நினைங்க உங்கள. நல்லா சிந்திச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க உங்கள. அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, உங்கள ராஜாக்களும் ஆசாரியனுமாய் தெரிந்து கொண்டேன்றார். உங்கள சாதாரண ஆளா கர்த்தர் தெரிந்து கொள்ள, ராஜாவாய் தெரிந்து கொண்டார். ராஜானா எப்படி இருக்கணும்? ராணினா எப்படி இருக்கணும்? அப்படி இருக்கணும். கம்பீரமா இருக்கணும். நல்லா விசுவாசத்தோடு இருக்கணும். நமக்கு கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. சகல ஞானத்தையும் அறிவையும் நம்மளுக்கு கொடுக்க, போதிக்க, வழி நடத்த அவர் நமக்குள்ள இருக்கிறார். மறுபடியும் சொல்றேன், கடவுளால எதெல்லாம், கர்த்தரால் எதெல்லாம் கூடுமோ அதெல்லாம் பூமியில உங்களால கூடும். விசுவசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அதனால விசுவாசத்தை சரியா புரிஞ்சுக்கங்க. விசுவாசம் எங்கேருந்து வருது? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க, நீண்ட நேரம் ஜெபிச்சா விசுவாசம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நீண்ட ஒரு 40 நாள் உபவாசம் இருந்தா, ஒரு காரியத்தை கேட்டு உபவாசம் இருந்தா அந்த காரியம் வாய்த்துரும், அதுக்குரிய விசுவாசம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஜபத்தினால விசுவாசம் வர்றது கிடையாது. விசுவாசம் எங்கேருந்து வருது? ரோமர் 10:17 வாசிங்க. விசுவாசம் எங்கேருந்து வருது? கேள்வினால வருது. எதை கேட்கறதுனால வருது? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம காதால கேட்டோம்னா நம்ம இருதயத்துல விசுவாசம் உண்டாகும். நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைய நம்ம காதால கேட்கிறோன்றத பொறுத்து தான் நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. அப்போ விசுவாசம் எங்க இருக்குது? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறதுனால அது நம்முடைய இருதயத்துக்கு வந்துடாது. புரியுதுங்களா? அந்த வார்த்தைய நம்ம காதால கேட்கும்போது, அந்த வார்த்தை நம்ம காதுக்குள்ள போகும்போது நம்முடைய இருதயத்துல அது விசுவாசத்தை உண்டாக்கும். அதான் ஃபெய்த்தோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபலே அதுதான். விசுவாசம் எங்கேருந்து வருது? பாஸ்டர் ஜெபம் பண்றதுனால வருதா? நிறைய விசுவாசிகளுக்கு என்னன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார் தான், ஊழியம் வச்சிருக்கிறாரு, உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். ஆனால் நீங்க புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த கன்னியர்கள் மாதிரி என்னைக்காக போய் நிற்கக்கூடாது. வளரணும், கர்த்தருக்குள்ள வளரணும். அது வரைக்கும் பாஸ்டர் அம்மா உங்களுக்காக ஜெபிப்பாங்க, உங்களுக்கு அது அவங்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா அதே நிலையில நீங்க இருந்துடக்கூடாது. பால் உணவை உண்ணுகிறவர்களாகவே இருந்துடக்கூடாது. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துல கர்த்தர் பதில் அளிக்கிறார் என்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அப்போதான் இந்த சர்ச்சுக்கும் சரி, பாஸ்டருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்போ விசுவாசம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தையில இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள அவருடைய விசுவாசத்தை வச்சு இருக்கிறார். விசுவாசத்துக்காக எங்கேயும் யார்ட்டையும் தேட தேவையில்லை. நீங்க அங்கெல்லாம் போய் தேட தேவையில்லை. இந்த கூட்டமா போய் எல்லா இடத்துக்கும் போய் வைக்கிற கூட்டம் எல்லாத்துக்கும் போய் 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 அங்க வைக்கிறாங்க பிரதர், அந்த தேட்டர்ல வைக்கிறாங்க பிரதர், அந்த ஊர்ல வைக்கிறாங்க பிரதர், அங்க போய் அது இல்லை. விசுவாசம் எங்க இருக்குதுன்னா இந்த ரோமர் தான். நீங்க வாசிங்கன்னா தெரியும். வியாதி பட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஏசாயா 53 இல்லையா 5, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்னும் நீங்க பேதுருல பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம், கரெக்டு அதே தான் 24. அதனால தான் கொஞ்சம் ஆழமாவே வந்தவுடனே போறேன். ஏன்னா உங்க பாஸ்டர் அம்மா எல்லாம்
சாம் கிட்ட படிச்சிருக்கிறாங்கன்னுக்குள்ள நான் அடிப்படையே போடல, நேராக டெப்பாக வந்துட்டேன். அதனால தான் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். முடிஞ்சு போச்சு வேலை. அப்போ வேதத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா இங்கே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். நம்ம கர்த்தர்கிட்ட எது ஜெபம் பண்ணாலும் கொடுத்துட்டேன்னு தான் சொல்லுவார். நீங்கள் 1000 முறை ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே எனக்கு காசு இல்லை, கடனாக இருக்குது, எனக்கு காசு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னுவார். ஆண்டவரே சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்குது அப்படின்னீங்கன்னா அவர் சொல்லுவார் சுகப்படுத்திட்டேன் அப்படின்வார். கர்த்தர் எப்பவுமே நம்ம எதை கேட்டாலும் கடந்த காலத்தில் தான் பேசுவார். காட் ஆஃப் பாஸ்ட் அண்ட் சர்வ். கடந்த காலத்தில் அதுதான் ஒரு புக்கே இருக்குது, காட் ஆஃப் பாஸ்ட் அண்ட் அப்படின்னு. அவர் பேசும்போது தான் பேசுவார், எல்லாம் முடிஞ்சிட்டதா தான் பேசுவார், எல்லாத்தையும் கொடுத்துட்டதா தான் பேசுவார் கர்த்தர். நீங்க எத்தனை தடவை வேணா கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட இல்லையா ஆண்டவரே, இன்னும் கொடுத்துட்டேன்றீங்கன்னா கொடுத்துட்டேன், வேதத்தை எடுத்து சரியா வாசிப்பார் அப்படின்வார். வேதத்தை நம்ம சரியா வாசிக்க கற்றுக்கொள்ளணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இது வேதாகமும் தேவனுடைய வார்த்தை. அது மட்டும் இல்லை, இட் இஸ் எ கவர்னன்ட் புக். அது என்னன்னா உடன்படிக்கையின் புத்தகம். இல்லை மேஜரா முக்கியமாக 2 உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். பழைய உடன்படிக்கை பழைய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு. இதுதான் நல்லா கவனிங்க. இந்த வெளிப்பாடு தான் இப்போ என் பிரசங்கத்தையே மாற்றுச்சு. ரொம்ப காலமாக எல்லா பாஸ்டர் மூலம் தான் நானும் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். இங்கே இருக்கிறவங்கள சொல்ல, வெளியே இருக்கிறவங்கள அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இப்போது நான் சொல்கிற இந்த வெளிப்பாடு தான் என்னுடைய பிரசங்கத்தையே மாற்றினது. அது என்னன்னா இந்த 2 உடன்படிக்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை. நம்ம பழைய உடன்படிக்கை எங்க முடியுது அப்படின்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறோம், மல்கியால முடியுது அப்படின்னு நினைக்கிறோம். கவனிங்க, இந்த வெள்ளத்தாள் இருக்குல்ல மத்தேயுக்கும் மல்கியாவுக்கும், அங்கதான் புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் மாறுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுங்க, புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எங்க மாறுதுன்னா சிலுவையில தான். பழைய உடன்படிக்கை எங்க முடியுது? சிலுவையில தான் முடியுது. புதிய உடன்படிக்கை சிலுவைக்கு அப்புறம் உயிர்த்த பிறகு வந்த போதனை தான் புதிய ஏற்பாடு. விளங்குச்சுங்களா? இயேசு செஞ்சதே பழைய உடன்படிக்கை தான். அவர் போதித்ததே பழைய உடன்படிக்கை போதனை தான். அவர் சொன்னார் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்காகத்தான் நான் வந்தேன், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, அதை படிக்காதவங்க யாரு? அப்போ நமக்கு வரலையா அவரு? அவர் போதித்தது தானே, அப்போ அவர் நமக்கு வரலையா அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா அவரே பழைய உடன்படிக்கையை தான் போதித்தார். அந்த புதிய உடன்படிக்கை எதுனா உயிர்த்த பிறகு அவர் போதித்தார் பாருங்க, அதுதான் புதிய உடன்படிக்கையில வருகிறது. அப்போ ரைட்டா நீங்க புதிய ஏற்பாடு எங்க தொடங்குது, புதிய உடன்படிக்கை எங்க தொடங்குதுன்னா அப்போஸ்தலர் பணியை விட்டுடலாம். ஏன்னா அதுல போதனை கிடையாது, அது நடவடிக்கை தான். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எங்கெங்கெல்லாம் போய் பிரசவம் பண்ணாங்க, இதெல்லாம் தான் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் அப்போஸ்தலர் பணி ஆமென் என்று முடியாது. ஏன்னா அந்த பணியை நாங்கள் பாஸ்டர்களாகிய நாங்கள், நீங்கள் நாளைக்கு ஊழியக்காரனாக வரீங்க, தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருப்போம். அதனால ஆவியானவர் அதை ஆமென் என்று போட்டு முடிக்கல, மற்றெல்லாம் ஆமென் என்று போட்டு முடித்து இருக்கும். அப்போ புதிய ஏற்பாட்டோட உபதேசம் எங்க ஆரம்பமாகுதுன்னா ரோமர்லேருந்து தான் ஆரம்பமாகுது. விளங்குச்சுங்களா? அதனால்தான் ரோமர் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ரோமர்லேருந்து நம்ம வாசிக்கிறது தான் புதிய ஏற்பாடு. நமக்கு கர்த்தரை பற்றி கேட்டா நம்ம தெளிவா சொல்லுவோம், கர்த்தர் இப்படிங்க இவருங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம். பிசாசு யாருன்னா இன்னும் கூட டீட்டெயிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பிசாசு இதை பண்ணிட்டான் பிரதர், அதை பண்ணிட்டான் பிரதர், அப்படி பண்ணிட்டான் பிரதர், அதை செஞ்சுட்டான் பிரதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க. ஆனால் சிலுவையிலேயே அவனை இயேசு ஜெயிச்சிட்டார். அவன் சப்ஜெக்டே கிடையாது ஆக்சுவலா. புரியுதுங்களா? நமக்கு வர பிரச்சனைகள்லாம் அவிசுவாசத்தினால வருகிறது தான். அந்த அவிசுவாசத்தை நம்ம நீக்கிட்டோம்னா விசுவாசம் தானா ஃப்ளோ ஆகும்.
விசுவாசன்றதை என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே உன் வாழ்க்கையில வெற்றி ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடவுளை பற்றி தெரியுது, பிசாசை பற்றி தெரியுது, இன்னும் எதை பத்தி, சயின்ஸை பத்தி தெரியும், இதை பத்தி தெரியும், அதை பத்தி தெரியும், எல்லாத்த பத்தியும் தெரியுது. ஆனால் நீங்கள் யார் என்று தெரியுமா? அதனால்தான் ரோமர்ல இருந்து நீங்க வாசிங்கன்னா கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பது எழுதப்பட்டிருக்கு. நீங்க கிறிஸ்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருக்கணும், நீங்க யாரு அப்படின்றது எழுதப்பட்டது. அதுதான் புதிய ஏற்பாடு. நல்லா வாசிங்களா? நம்ம கர்த்தரை தெரிந்து கொள்வதே நாம் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு தான். ஏன்னா அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவரை போலவே நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 1:26 இல்லையா? அவருடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படியும் நம்மளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அதனால்தான் ஒரு கமெண்டேட்டர் எழுதுறாரு, அவர் சொல்றாரு, ஆதாமை படைக்கும் போது கர்த்தர் பிதா இயேசுவை பக்கத்துல வச்சுட்டு தான் படைச்சாராம். அதே போல படைக்கணும், அதே போல உருவாக்கப்படணும் அப்படின்றதுக்காகத்தான் அவர் பக்கத்துல நிக்க வச்சு படைத்தார். அதனால்தான் இயேசு நம்முடைய மூத்த சகோதரனாய் இருக்கிறார். ரோமர் 8:15-16 வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்குள் உடன் சுதந்திரருமாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு என்னெல்லாம் சொந்தமோ அது எல்லாமே நமக்கும் சொந்தம். அதுதான் உடன் சுதந்திரர். இயேசுவுக்கு என்ன சொந்தம்? இந்த உலகமே அவருக்கு தான், பூமியும் அதன் நிறைவும். அப்போ கர்த்தருடையதுன்னா இப்போ அது யாருடையது? பூமியில நீங்க பார்க்குற எதுவானாலும் சரி, அது ஏரோப்ளேனா இருக்கலாம், காரா இருக்கலாம், கப்பலா இருக்கலாம், எது வேணா நீங்க எதை பார்க்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சொந்தமானது. அதான் உடன் சுதந்திரருக்குடைய அர்த்தம். இந்த உடன் சுதந்திரர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது ஒரிஜினலாக அதை நம்ம புரிஞ்சிக்கும் போது நல்லா கவனிங்க. இந்த உடன் சுதந்திரர் அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்கும் போது இயேசுவோடு கூட நம்ம உடன் சுதந்திரர், வாரிசு. சரிங்களா? அப்போ பிதாவுடைய வாரிசு இயேசு. இயேசு வாரிசுன்றப்போ அவரோடு நம்ம பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னும் நீங்க ஒரிஜினல்ல எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரே கர்ப்பப்பையில பிறந்த இரட்டை பிள்ளைகள் நாம. பிதாவுடைய கர்ப்பப்பையில அவருடைய பிறப்புல இயேசுவோடு நாம பிறந்தோம், உடன் சுதந்திரர். ஒரே கர்ப்பப்பையில பிறந்த பிள்ளைங்க எப்படி 2 பேர் இருக்கிறாங்க, அதே போலதான் இயேசுவும் நாமும். பிரைஸ் தி லார்ட். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஜெயம் உள்ளதா இருக்கணும், வெற்றி உள்ளதா இருக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான் இதெல்லாம் வாசிக்கிறீங்க. இயேசு அற்புதம் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனை அற்புதங்கள்! ஏன் நமக்கு தெரியாதா அவரால் செய்ய முடியாதா என்னன்னு? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அதில் நமக்கு ஒன்றும் டவுட்டு கிடையாது. அது தெரிஞ்சுங்க, அவரால் எல்லாம் கூடும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அவரால் எல்லாம் முடியும். அந்த அற்புதங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்பா எப்படிலாம் செஞ்சார் அப்படின்றத விட நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவோம், அவர் கடவுள் அதனால் செஞ்சார் அப்படின்னு. ரைட்? அவர் கடவுளையோ அவர் செஞ்சார் அப்படின்னு. ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, யோவான் 14:12. ஃபோனில் பைபிள் ஆப்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அப்போல்லாம் வந்து காசு போட்டு வாங்கணும், அதெல்லாம் ஃப்ரீ பைபிள்லாம் இருந்தது, அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஆனால் பைபிளில் நம்ம பைபிள் எடுத்துன்னு வந்து படிக்கிறதோட முக்கியமான விசேஷம் என்ன தெரியுங்களா? நானே பாருங்கள் சில இடத்துல திணறேன். புரியுதுங்களா? அதுக்கு காரணம் நம்பர்ஸ் நம்ம மைண்டில் சுலபமாக பதியாது, நம்பர் பதியாது. ஆனால் நம்ம கலர் பென்சில் எடுத்து அதை அண்டர்லைன் பண்ணோம்னா அடுத்த தடவை நமக்கு அந்த 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 இமேஜ் நல்லா தெரியும், பச்சை கலரா, நீல கலரா, வெள்ளை கலரான்னு. அப்போ திருப்பி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். புரியுதுங்களா?
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்பரை விட நான் அப்படியே எடுத்து வாசிக்கிறது தான். இப்போது மத்திய இது வாசிங்க, யோவான் 14:12. மெய்யாகவே ம் பிரைஸ் தி லார்ட். கைகளை தட்டலாமா? கர்த்தர் நம்மளை எவ்வளோ மதிக்கிறாரு பாருங்க. எந்த தலைவனாவது அவங்கள விட மேலே நமக்கு பதவி கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இங்க சொல்றாரு, என்னை நீங்க விசுவசிக்கிறபடினால என்னை விட பெரிய கிரியைகளை செய்வீங்கன்றாரு. யாரு? இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் சொல்லப்படுது. இங்க இருக்கிற ஒருத்தருக்கு, அங்க இருக்கிற ஒருத்தருக்கு, இல்லை யாராவது ஒருத்தர் பேரை சொல்லிட்டு போயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. வேதாகமும் எல்லாருக்கும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பலிக்கும் அது. இப்போ இங்க சொல்றாரு, நல்லா கவனிங்க, அவர் செஞ்சதை விட பெரிய கிரியைகளை நாம செய்வோமா? அவர் நம்மளை பத்தி எவ்வளவு பெருசா யோசிக்கிறார் பாருங்க. எவ்வளவு பெருசா செஞ்சு, ஒரு நிமிஷம் உட்காந்து இந்த வசனத்தை செஞ்சு பாருங்களேன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படி இருந்தாங்கன்னா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு பாருங்க. அதில் வியாதி இருக்குன்றீங்க, பிசாசு இருக்குன்றீங்க, போராட்டம் இருக்குன்றீங்க. கிடையாது. இன்ஜினியர் ஆகிறதுக்குலாம் ரெடி, டாக்டர் ஆகிறதுக்கு ரெடி, எல்லாம் ஆகிறதுக்கு ரெடி. ஆனால் இந்த இந்த ஒரு வசனத்தை நீங்கள் வாழ்க்கை ஆகுனீங்கன்னு வச்சிங்க, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க பாருங்க. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அவரை விட பெரிய கிரியைகளை செய்வோமா? அவர் எல்லா வியாதிஸ்தர்களையும் குணமாக்கினார் இல்லையா? காற்றையும் கடலையும் அடக்கினார். செத்த லாசரை உயிரோடு எழுப்பினார். பிசாசுகளை துரத்தினார். அதை விட பெரிய காரியத்தை நாம செய்வோன்றார். நம்மளை நம்ப வைக்கணும் இந்த வசனத்தை வச்சு. அதான் முக்கியம். நமக்கு இந்த வசனத்தின் மேல, இந்த ஒரு வசனத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும்னா, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை எப்படி பயன்படுத்துவார் பாருங்க. ஏஇ அலன் ஒரு பிரசங்கி இருந்தார். அவர் அமெரிக்காவில் இருந்தார். அவருக்கு நல்லா கவனிங்க, அவர் டாக்டர் படித்ததே கிடையாது. அவர் ஒரு பில்டிங் எடுத்து வியாதிஸ்தரில் கொண்டு வந்து வச்சு ஜெபம் பண்ணி விசுவசிச்சு வியாதிகள்லேருந்து சுகம் பெற்று அவர் அனுப்பி வச்சார் எல்லாரையும். அமெரிக்கா கவர்மெண்ட்டே என்ன பண்ணுச்சு, அவருக்கு டாக்டர் லைசன்ஸே கொடுத்து நீ நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு முறை ஒரு குழந்தைய கொண்டு வராங்க. அப்போதான் கொஞ்ச நாள் ஆகுது பிறந்து. அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த இந்த குழந்தை கண்ணே இல்லை, உள்ள அப்படியே மூடி போயிருக்குது. நமக்குலாம் இங்கே கண்ணத்து ரப்பெல்லாம் இருக்குதுல்ல, ரப்பெல்லாம் இல்லை, அப்படியே மூடி இருக்குது. அவர் கொண்டாந்து வைக்கிறாங்க. சொல்றாரு, இயேசுவின் நாமத்தில் இந்த ஐபால், ஏதாவது கண்ணு மொழி உண்டாகட்டும் என்று சொல்றாரு. அந்த புள்ள கண்ணை திறந்து பார்த்தான், மொழி உண்டாகி. நாம ஆண்டவர் இங்க சொல்ல, பாஸ்டரால் நடக்கும் அடையாளங்கள் என்று அடிக்கடி என் ஊழியத்தில் சொல்றது தான் சொல்றேன். எங்கேயும் அங்க விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள்னாரு. என் நாமத்துல பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதிஸ்தர் மேல கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள், அந்நிய மொழிகளை பேசுவார்கள், சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. நல்லா கவனிங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் தான் சொன்னார். ஒழிய போதகரால் நடக்கும் அடையாளம் சொல்ல. பிரைஸ் தி லார்ட். உங்களால் நடத்த முடியும். இயேசுவின் நாமத்தில் நீங்களால் பிசாசுகளை துரத்த முடியும், வியாதிஸ்தர்களை குணமாக்க முடியும். அப்போ பாஸ்டருங்க என்னத்துக்கு? அப்போ நான் தேவையில்லையே, நீங்கள் சர்ச்சுக்கு என்ன தேவையாண்ணா? தேவையில்லையா? இல்லை, உங்களால் முடியும்னு சொல்கிறதுக்கு தான் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்கே கொண்டாந்து நிறுத்தி வச்சுக்கிறாரு. உங்களால் அதை கூடும், உங்களால் முடியும். அதான் சொல்கிறார், விசுவசிக்கிறவனால எல்லாம் கூடும். நான் ஜெபிச்சா கர்த்தர் கொடுப்பார். அதை தான் நம்ம வளர்த்து கொள்ளணும். ஏன்னா நான் சொன்ன பாருங்க, இந்த வசனத்தில் சொல்லுது பாருங்க, இயேசுவோடு பிறந்த இரட்ட குழந்தைகள்லாம் நாம ஒருத்தர். பிரைஸ் தி லார்ட். ஒரே டிஎன்ஏ, என்ன சொல்லுவாங்க, ஒரே டிஎன்ஏ. இயேசுவோட டிஎன்ஏவையும்
நம்மளுடைய டிஎன்ஏ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய மூத்த சகோதரர். அவர்கிட்ட இருக்கிற எல்லாமே நமக்கும் சொந்தம். அவர்கிட்ட சுகம் இருக்குதுன்னா அது நமக்கு சொந்தம். அவர்கிட்ட சமாதானம் இருக்குதுன்னா, சந்தோஷம் இருக்குதுன்னா, எவ்வளோ இருக்குதோ அவ்வளவும் நமக்கு சொந்தம். அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நம்முடையது தான். நம்மகிட்ட இருந்ததெல்லாம் அவர் எடுத்து வச்சுக்கினார் சிலுவையில். ஜஸ்ட் ஏ டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிலுவையை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மனுஷன்கிட்ட என்ன இருந்தது? பாவம் இருந்தது, சாபம் இருந்தது, நோய் இருந்தது, தரித்திரம் இருந்தது, பலகீனம் இருந்தது, குறை இருந்தது, ஏழ்மை இருந்தது, பற்றாக்குறை இருந்தது, தாழ்வு மனப்பான்மை இருந்தது, செல்ஃப் பிட்டி, தனியே பார்த்து பரிதாபப்பட்டுக்கிறது. நிறைய கிறிஸ்தவங்க இதை பண்ணுறாங்க. பிரதர் நான் இப்படி இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு பரிதாபமாக வந்து நிற்கிறது. அவங்க கடவுள் எவ்வளோ பெருசு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு வசனத்தை யோசிச்சு பாருங்க. எப்பவுமே நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நிறைய டைம் நம்ம குறைகளை தான் பார்க்கணும். நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு சிஸ்டம்ல நம்ம பிறந்துட்டதுனால நிறைய குறைகளை தான் பார்க்குறோம். வெள்ளை சட்டை போட்டுன்னு வந்தால் அங்கே கருப்பு புள்ளி இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? ஆனால் வெள்ளை தான் முழுசாக வெள்ளையாகுது. ஆனால் எங்கேயோ ஒரு புள்ளி தான் தெரியுது. பிரதர் உன் வெள்ளை சட்டையில் ஒரு புள்ளி இருக்குது பிரதர் அப்படின்வாங்க. ரைட்? ஏன்னா நம்ம குறைய பார்க்கறதுக்கு தான் சின்னதுலேருந்தே கற்றுக்கொண்ட மொழிய நிறைய நம்ம பார்க்கறதே இல்லை. லார்ஜ் பிக்சரை, நம்மை பற்றிய படத்தை நம்ம பார்க்கறதே இல்லை. இங்கே கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, இந்த யோவானில் நம்ம 14:12 வாசிச்சோம் பாருங்க. அவர் சொல்கிறாரு பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவேன்றார். 2 தடவை மெய்யாகவேன்றார். அவர் சும்மா சொன்னாலே அது மெய் தான். ஏன்னா அவர் தானே சத்தியம். ஹி இஸ் த ட்ரூத். உண்மைன்றது ஒன்று தான். அதனால தான் இயேசு சொல்கிறார், ஐ ஆம் த ட்ரூத். 2 கிடையாது, சிங்குலரில் தான் சொல்கிறார். ஐ ஆம் த ட்ரூத். நானே சத்தியம், நானே உண்மை. வேற எதுவும் உண்மை கிடையாது. அவர் ஒருத்தர் தான் உண்மையை பேசுவார். அதனால தான் ரோமர்ல 3 பவுல் சொல்லுவார் பாருங்க, எங்கேயாவது நம்ம ஒரு பாவம் செஞ்சிருப்போம், பொய் சொல்லியிருப்போம் இல்லையா? அதனால அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தர். இயேசு இருந்த பேரே சொல்றாரு பாருங்க, தேவன் ஒருத்தர் தான் நல்லவர் அப்படின்றார். அவரை தேவனா பார்க்கணுன்றது அதுதான் சொல்றாரு. அவர் போய் சொல்றாருன்றாதீங்க, கிடையாது. ஆனா இயேசு இவ்வளோ அற்புதங்களை செஞ்சாரு, நமக்கே பிரமிப்பா இருக்குது ஒவ்வொரு அற்புதங்களையும் பார்க்கும்போது. குஷ்ட ரோகத்துக்கு மருந்தே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்றாரு, அவன் சுகம் பெற்றுறான். கூனி நிமிர்ந்து அப்படின்றாரு, அவன் நிமிர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறான். 38 ஆண்டுகளா பத்சேதால ஒருத்தன் இருந்தான் ஏழாமல். அவன் நினைச்சிருந்தா எப்பவே சுகம் பெற்றிருக்கலாம் இல்லையா? எங்க ஆத்து பக்கத்துல தான் உட்காந்துதான். அவனுக்கு தெரியும் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வானதூதன் வருவான்னு. இவனுக்கு சுகம் முக்கியமா இருந்தா என்ன செய்யணும்? அந்த அந்த கரையிலே உட்காந்துடணும். அங்க தண்ணி இருக்குதுன்னா இவங்க உட்காந்துருக்கணும். புரியுதுங்களா? நிறைய கிறிஸ்தவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்படி வானதூதன் கலக்கும் போது டப்புன்னு ஊந்துடலாம். இவனுக்கு என்னன்னா, அவனுடைய சுய பரிதாபத்தை, இயலாமையை சொல்லிக்கிட்டு இவர் பாட்டுன்னு ஜாலியாக உட்காந்துக்கிறாரு. சுகம் பெறு, அவன் கண்ணு எதிர்க்க எத்தனை பேர் சுகம் பெற்று அந்த இதுலேருந்து ஏஞ்சிருக்கிறாங்க, அந்த ஆற்றுல இருந்து, அந்த குளத்துலேருந்து. இவன் வண்டி முயற்சி பண்ணி இருந்தானா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே எழுந்துட்டு இருக்கான். நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க நவர முடியாமல் இருக்கிறாங்க வாழ்க்கையில். நான் சொல்கிறது நடக்க முடியாமல் இல்லை. 10 வருஷமா ஒரே மாதிரி இது வாழ்க்கை, 5 வருஷமா ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, பெத்சைதால உட்காந்துக்கிறாங்க அந்த பிச்சைக்கார மாதிரி. நகரணும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னா அவர் சொல்றாரு, என்னை விட பெரிய அற்புதங்களை செய்வாங்க அப்படின்னு. இப்போ இந்த வேதத்தை நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவானை படிக்கிறதே நம்ம வித்தியாசமா படிக்கணும். இயேசுவால முடியும்ன்றது படிக்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு அற்புதங்களையும் படிக்கும்போது நாமளே அந்த அற்புதம் செய்யற மாதிரி யோசிக்கணும், பேசணும். அதுதான் ஜெபம். அப்படி அந்த அற்புதங்களை நீங்க பார்க்கும்போது இயேசுவால தான் முடியும் அப்படின்னு நம்பிடாதீங்க. அது உங்களாலையும் கூடும். விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசு என்னத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தார்? சிலுவையில் அறைந்து நம்ம பாவங்களுக்காக கழுவாயாகி ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அது அல்டிமேட் எய்ம் அது. ஆனால் அது மட்டும் இல்லை.
நாம யாருன்னு நமக்கு சொல்லி கொடுக்க அவர் வந்தார். ஒரு சிங்கம் இருந்ததாம். அந்த சிங்கம் காட்டுல உலாத்தினே இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு, பன்னிங்கெல்லாம் நிறைய இருக்குது பாருங்க, அங்க போய் குட்டியை போட்டுடுச்சான். சிங்கம் குட்டியை போட்டுட்டு இது இருக்கிற ஊர் தேடி தேடி பார்த்துதான், தேடி கீடி பார்த்துட்டு இது தன்னுடைய இடத்துக்கு வந்துடுச்சு. இந்த குட்டி சிங்கம் இருக்குது பாருங்க, அது என்ன செய்யுது, சேத்துல புரண்டு விளாடுது. ஏன்னா இது பார்த்ததெல்லாம் பண்ணியை தான் பார்த்தது. அதனால அது என்ன நினச்சிக்கிச்சு, அந்த குட்டி சிங்கம் நம்மளும் ஒரு பண்ணி தான் பொழுகுது அப்படின்னு நினச்சின்னு அது உருமவும் ஆரம்பிக்குது, சேத்துல பொருளுது, பண்ணி மாதிரியே பண்ணுது. பண்ணி மாதிரி ஆயிடுச்சு கொஞ்ச நாள்ல. அது இது என்ன செய்யறது, பண்ணி மாதிரியே உரும்புறது இந்த சிங்கம். ஏன்னா இது பண்ணியை தான் பார்த்தது, அதனால இது தன்னை பண்ணி என்று எண்ணிக்கொண்டது. கொஞ்ச நாள் சேர்ந்து அந்த சிங்கம் அந்த பக்கமாக வந்துச்சான். அப்படி வந்தப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணிச்சான், உருமுச்சான். இந்த தாய் சிங்கம் உருமுச்சான். உருமுனப்போ காடுகளே அலறிச்சான், இருக்கிற மிருகம் எல்லாம் அலற ஆரம்பிக்குதான். அப்போதான் அந்த குட்டி சிங்கத்துக்கு தெரிஞ்சுதான், நாம பண்ணி இல்லை, நாம சிங்கம் என்று. இந்த உலகத்தோடு நம்ம வாழ்ந்து, உலக பிரச்சனைகளோடு வாழ்ந்து, அவங்க பிரச்சனையெல்லாம் எடுத்து நம்ம தலை மேல வச்சுக்கின்னு, அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு நடக்கும், அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும், நம்ம வாழ்க்கையும் இப்படிதான் இருக்கும்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதாவின் சிங்கம் இயேசு வந்துட்டார். ஏன் வந்தார் தெரியுங்களா? நாம் யார் என்பதை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்தார். நாம யாரு? பன்னியோட பிள்ளைங்கள்ல, யூதாவின் சிங்கம், இயேசுவின் பிள்ளைங்க. அதனால்தான் அவர் வந்தப்போ கடவுளுடைய லிமிட்டேஷன்ல இல்லை, அளவுல இல்லை, அவர் வரையறைக்குள்ள இல்லை, கடவுளுடைய நிலையிலிருந்து எந்த அற்புதத்தையும் அவர் செய்யல. அவர் மனுஷனாக இருந்து மனுஷனால செய்ய முடியும் என்பதை தான் செஞ்சு காமிச்சார். அதனால தான் அவர் ஜெபம் பண்ணார், இல்லைன்னா அவருக்கு ஜெபமே தேவையில்லையா? புரியுதுங்களா? அப்போ நமக்கு இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கு, யோவான்ல அற்புதங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குதுன்னா, அவரை போலவே நம்ம வாழ்நாளில் நாம் அற்புதம் செய்கிறவர்களாக இருப்போம். இந்த ஒரு வசனத்தை அன்றாடம் சொல்லி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையும் மாறும். அற்புதங்கள், அதிசயங்கள் இந்த உலகத்துக்கு தேவைப்படுது. நீங்க பைபிள்லாம் எடுத்துன்னு போய் சொன்னீங்கன்னா வர்றது கஷ்டம் இல்லையா? ஆனா அவங்க ஒரு அற்புதத்தை பார்த்தாங்கன்னா என்ன செய்வாங்க? கண்டிப்பா வருவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, பிளைனா சொல்ல, மெய்யாகவே ஒரு தடவையா சொல்லியிருக்கலாம். நம்ம நம்ப மாட்டோன்றதுனால தான் 2 தடவை சொல்றாரு. என்னால முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதுதான் 2 மெய்யாகன்னு சொல்றாரு, 3வது தடவையா சொல்றாரு. நீங்க நம்பணுன்றதுக்காக தான் சொல்றாரு, உங்களால முடியும். அதனால தான் சொல்றாரு, அவர் என் பிதா, நான் என் பிதாவிடத்தில் போகிறபடியினால என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான், அவரை விட பெருசா செய்வான்னு. எப்படி நம்மளை மோட்டிவேட் பண்றாரு பாருங்க கர்த்தர். இந்த உலகத்துல நாம என்னெல்லாம் மனுஷனுக்கு பயந்துன்னு கிடக்குறோம், மிருகங்களுக்கு பயந்துன்னு கிடக்குறோம். பயப்பட வேண்டியதே அவசியம் இல்லை. ஏன்னா அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது, நான் உங்க கூட இருக்கேன், உங்களை பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக நான் மாற்ற விரும்புகிறேன். நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன், ஏன்னா இந்த சர்ச்சுக்கு நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கணும். என்ன சொல்ற ப்ரொடக்டிவ்னா என்ன சொல்கிறேன்? ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போது நீங்கள் மக்களை கொண்டு வருகிறவர்களாக இருக்கணும்னா, இந்த மாதிரி வசனங்களை விசுவசிக்கவும் நம்பவும் மற்றவருடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற அற்புதங்களையும் கொண்டு வருகிறவர்களாகவும் நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு போதனை தேவைப்படுது இல்லையா? பிரைஸ் தி லார்ட். பால் யாங்கிஸோ உங்களெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், சியோலில் உலகத்திலே மிகப்பெரிய சர்ச், இப்போ சமீபத்தில் இறந்துட்டார்.
ஆமாம், உலகத்திலே மிகப்பெரிய சர்ச் அவர் தான். ஒரே ப்ரிமிசிஸில் 8 லட்சமோ 10 லட்சம் பேரோ இருக்கிறாங்க. ஆமாம், அவரோட சர்ச்சில். அவர் சொல்லுவார், ஒரு தகப்பன் இருந்தாராம், அந்த அவர் சியோலில் வச்சுருக்காரு. அந்த ஏரியாவில் ஒரு தகப்பன், அவருடைய பிள்ளை கால் சூம்பி போய் நடக்கவே முடியாது. பிறந்ததுலேருந்தே போலியோ அட்டாக். அதனால காலை நடந்ததே கிடையாது. என்ன செய்வாராம் அந்த தகப்பன், 14 வயசு ஆகிற அந்த பெண் பிள்ளைய முதுகுல தூக்கிட்டு போய் ஸ்கூல்ல விடுவாராம். ரொம்ப ஏழ்மையா இருந்தார் பாரு அந்த தகப்பன். ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பன் அந்த பிள்ளைய முதுகுல சுமந்து நடந்து போறத அந்த ஊர்ல அந்த ஃபிளாட்ஸ்ல இருந்தவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்களாம், பாவம் இவருக்கு இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துடுச்சு. அதை தூக்கிட்டு இவ்வளோ 14 வயசுல அந்த வெயிட்டை தூக்கிட்டு ஒவ்வொரு நாளும் தூக்கிட்டு காலைல போய் அங்கே விட்டுட்டு சாயந்தரம் அவர் கூட்டிட்டு வருவார். காலைல 8 மணி ஆனோடனே சொல்லுவாங்களாம், அவர் நடக்கிறத பார்த்துட்டு 8 மணி ஆகுது அப்படின்னு. கரெக்டாக 8 மணிக்கு அவர் அந்த பிள்ளைய சுமந்து கொண்டு போய் அந்த ஸ்கூலில் விட்டுட்டு திரும்பி வருவாராம். ஒரு முறை யாரோ விசுவாசி சொல்லியிருக்கிறாங்க அவர்கிட்ட, அந்த சர்ச்சில் இருக்கிற விசுவாசி, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் பாஸ்டர் கூட அப்படி தான் இருந்தார், உடம்பு சரியில்லாமல் போய் கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்தார். அவர் இன்னைக்கு சுகமாகி நல்லா பெரிய ஊழியம் செய்கிறார், வாங்க கர்த்தர் உங்களையும் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அன்னைக்கு அவரும் அவங்க பிள்ளையும் முன்னாடி ரோவில் ஃபஸ்ட்டு இடத்துல உட்கார வச்சாங்களாம் சர்ச்சில் இருக்கிறவங்க. பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் தொட்டு அந்த பிள்ளைய நடக்க வச்சிட்டார். அடுத்த வாரம் அந்த ஊரே இருந்தது அந்த சர்ச்சில். ஏன் தெரியுங்களா? அன்னாட இந்த தகப்பன் அந்த பிள்ளைய சுமந்து போறத அவங்க அத்தனை பேரும் பார்த்தாங்க. கேட்டாங்களாம், எப்படி நடக்குதுன்னு. சர்ச்சுக்கு போன கர்த்தர் குணமாக்கினார். அற்புதம் தேவைப்படுது, இந்த உலகத்துக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. அது ஏன் நம்ம வழியா இருக்கலாமே. அதுதான் விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். சரி, விசுவாசம் எங்கேருந்து வருது? தேவனுடைய வார்த்தைய கேட்கறதுனால வருது. விசுவாசம் எங்க இருக்குது? வார்த்தைக்குள்ள இருக்குது. கேப்சூல்ல மருந்து இருக்குது இல்லையா? கேப்சூலுக்குள்ள மருந்து இருக்குது இல்ல? அதே போலதான் தேவனுடைய வார்த்தையில அதை நாம் பெறக்கூடிய விசுவாசம் அதுக்குள்ள இருக்குது. அவங்க விசுவாசம் இல்லைன்னு நம்ம சொல்லவே கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க, ரோமர் 1:14 எங்க இருக்குது தேவனுடைய வல்லமை? வார்த்தையில் இருக்குது. உங்ககிட்ட வல்லமை இருக்குதா இல்லையா? ஏன் வல்லமை இருக்குது? உங்ககிட்ட வார்த்தை இருக்குது. மறந்துடாதீங்க, உங்களுக்கு கடவுளுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா எப்படி கொடுத்துக்கிறாரு? வார்த்தையா கொடுத்துக்கிறாரு. அதுக்குள்ள இருக்குது. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வல்லமை உங்களுடையது. அதுக்கு நீங்க உட்காந்து நாளெல்லாம் உட்காந்து ஜெபம் பண்ணி, நிறைய நான் கேட்டிருக்கேன் பாருங்க, நேரடியாக கேட்டிருக்கேன் சில பாசங்கிட்ட. நான் ஜெபம் பண்ணேன், 40 நாள் உபவாசம் இருந்தேன் வல்லமைக்காக. இந்த 40வது நாள் அப்படியே ஜெபம் பண்ணக்குள்ள அப்படியே தட்டார்னு ஊந்து சேருகிறெல்லாம் உடஞ்சிடுச்சு பிரதர். அன்னையிலேருந்து நான் வல்லமை உள்ளவன் ஆயிட்டேன். ஒரு பெட்டிஷன் தான் சொல்லி பாருங்களேன், கிடைக்குதா என்னன்னு பார்ப்போம். ஏன் நான் சொல்றேன்னா, குறைவா சொல்லலை. தேவனுடைய வல்லமைக்காக நம்ம ஜெபிக்கணுன்ற அவசியம் இல்லை. வார்த்தையை நான் அறிஞ்சுக்கொள்ளணும், மறைபொருளை அறிஞ்சுக்கொள்ளணும். அதுதான் பவுல் ஜெபிக்கும் போது நீங்க வேதத்தை எடுத்து வாசி பாருங்க. இன்னொருத்தருக்காக ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்துடணும். இந்த வேதத்தை புரிந்து கொள்ள ஆவியை அவங்களுக்கு கொடுக்கணும், புரிதலை கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணணுமே. கவனிச்சிங்களா? வியாதியில் இருக்கிறாங்க பிரதர், அவங்க என்ன ஆவாங்கன்னு தெரியல பிரதர். நீங்களே தான் சொல்லிட்டீங்களே என்ன ஆவாங்க தெரியலன்னு, அப்புறம் அதான் ஆவாங்க. அது கிடையாது. ஏன் வியாதி வந்துச்சு? வார்த்தை குறித்த வெளிப்பாடு குறைவா இருக்குது. ஒரு பிரச்சனை வருதுன்னா சும்மா உட்காந்து தூங்கின்னு இருக்கக்கூடாது. நான் காலைல எழுந்துச்சு ஜெபம் பண்ணேன் பிரதர், 3 மணிக்கு 4 மணிக்கு ஜெபம் பண்ணேன் பிரதர், சாயந்தரம் ஜெபம் பண்ணேன் பிரதர். இது இல்லை. அந்த ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை சொன்னீங்களா?
ஏன்னா அந்த வார்த்தையில தான் உங்களுக்கு தேவையான வல்லமையும் இருக்குது, அதை பெறக்கூடிய விசுவாசமும் அதுக்குள்ள தான் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு என்ன தேவை? வார்த்தை தான் தேவை, அதை குறித்த வெளிப்பாடு தான் தேவை. சத்தியத்தை அறிவீர்கள், நீங்களாம் பேரு பெற்றவர்கள். ஏன் தெரியுங்களா? சாம் கிட்ட தான் நான் பயின்றேன், உங்க பாஸ்டர் அங்கே தான் பயின்றார், 2 பேருமே பயின்று இருக்கிறாங்க. புரியுதுங்களா? அதனால தான் கொஞ்சம் டீப்பாக சொல்லணும்னு சொல்கிறேன். சில இதெல்லாம் தப்பு ரைட்டுன்றத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எடுத்துக்கோங்க, இந்த பேதுருவில் நம்ம வாசித்தோம் இல்லையா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஏன் வந்து பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில் குணம் ஆவோன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இங்கே வந்து குணமானீர்கள் சொல்லப்படுது? இது கர்த்தரே சொல்கிற வார்த்தை இல்லையா? நீ ஆண்டவரே எனக்கு வியாதி வந்துருச்சு, ஆண்டவரே வியாதியில் கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாதா? எவ்வளோ மாத்திரை எடுத்துக்கிறேன் ஆண்டவரே, மருந்து எடுத்துக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் நிறைய பேருக்கு பெருமை வேற, நான் போய் அப்போலோவில் பார்த்துட்டு வந்தேன் பிரதர், இவ்வளோ செலவாச்சு பிரதர் அப்படின்வாங்க இல்லையா? இன்னும் நிறைய கிறிஸ்தவங்க என்னன்னா, நீ உடம்பு சரியில்லாதப்போ நான் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்ல, நான் உடம்பு சரியில்லாதப்போ நீ வந்திருக்கணும்ல, அதுதான் அவங்களுக்கு முக்கியமாகுது. கவனிச்சிங்களா? பிரச்சனை என்னன்னா, வியாதி வராதுன்னு சொல்ல, வியாதி வந்துருச்சுன்னா அதை விரட்டுற வேலையை பார்க்கணும். அதுக்கு ஆண்டவர்கிட்ட பிரகாசம் உள்ள மனக்கண்களை கூட, ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா நானே அந்த வியாதியை ஜெயிச்சிருவேன். அதுதான் பாஸ்டர் நாங்கள் இருக்கிறோம், உங்களுக்கு உதவி செய்ய. புரியுதுங்களா? உங்கள் வியாதியெல்லாம் நாங்கள் துரத்தி விடுறதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் எங்கள் விசேஷத்தில் நான் சர்ச்சில் கரெக்டாக சொல்லிடுவேன். யாருமே எனக்கு ஃபோனே பண்ண மாட்டாங்க. இல்லை, நான் ஒன்றும் கோச்சிக்க மாட்டேன், இல்லை திட்டலாம் மாட்டேன், நீங்கள் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ரொம்ப ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கே தெரியுன்றப்போ அவங்க என்ன தேடணும்? அவங்க தேடுறாங்கன்னா அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு. இதுக்கு நான் நேரம் செலவிடணும் இல்லையா? இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு வெளிப்பாடுகளை பெற்று, இன்னும் யார் யாரெல்லாம் பாஸ்டருங்க இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறாங்க, இல்லை அதோட கமெண்ட்ரி அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் வாசித்து பார்த்து, இன்னும் கிரேக்கத்தில் என்ன சொல்லுது, இதில் என்ன சொல்லுது, இதுக்கே நான் 6 நாள் சரியாக இருக்குது. ரைட்? அதனால் ஜெபம் பண்ணுறது வேணான்னு சொல்லலை, ஜெபம் பண்ணலாம். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஒரு 2 வருஷம் கூட உங்களோட இருந்து விசுவாசம்னா என்ன, ஜெபம்னா இருந்து சொல்லி கொடு. ஆனால் அதே பேட் பண்ணுற மாதிரியே இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? வளராமல் அப்படியே இருந்துடக்கூடாது. ஒரு குழந்தை எடுத்துங்க, அம்மா என்ன பண்ணுறாங்க, பிறந்த உடனே பால் கொடுக்குறாங்க. அதே வாழ்க்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வருது? அந்த பிள்ளையால ஏஞ்சி நடக்கவே முடியாது. அந்த பிள்ளைய அவங்களே அழிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என்ன செய்யணும்? அது கொஞ்சம் வளரும்போது திட உணவை கொடுக்கணும். திட உணவை கொடுக்கும்போது அந்த புள்ள என்ன செய்யும்? துப்பும். பார்த்துக்கிறீங்களா? முதல் தடவை கொடுத்து பாருங்க, 2 தடவை தூன்னு துப்பும். அம்மா என்ன செய்கிறாங்க? புரியுதுங்களா? அதான் இப்போ கூட சில சமயத்தில் நான் சில இடங்களில் பிரசங்கிக்கும் போது துப்புவாங்க தான். புரியுதுங்களா? ஆனாலும் அதை ஸ்ட்ரைட்டாக கொடுக்கணும்ல. அதுதான் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தான் என்ன ஆகும்? அவங்களா தானாக வளருவாங்க. இல்லை அம்மா இடுப்பில் தான் தூக்கி வச்சுருக்கணும் 10 வயசு 20 வயசில். பிரைஸ் தி லார்ட். அவருடைய தழும்புகளால் நாம், அப்போ நம்மளை எப்படி பார்க்கணும்? வியாதி இருந்தாலும் அப்போ நம்ம எப்படி பேசணும்? வியாதி வந்துட்டா சுகமானேன்னு தான் பேசணும். சுகமாவலனாலும் அப்படிதான் பேசணும். ஏன்னா கடவுளை அப்படித்தானே பேசுறாரு. விசுவாசம் என்பது ஒரு காரியம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது நமக்கு கிடைச்சிட்டதாக சொல்லுவது தான் விசுவாசம். அதுதான் இங்க கர்த்தர் சொல்றாரு. நீ எத்தனை முறை அதனால தான் நிறைய பேரோட ஜபம் கேட்கவே மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இவங்க நினச்சிக்கிறாங்க இனிமேல் தான் கடவுள் கொடுக்க போறாரு பொழுது, என்னமோ ஒன்று படைக்க போறாரு பொழுது, என்னமோ உண்டாக்க போறாரு. நமக்கு தான் இப்போ எனக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜு தேவை, இப்போ புதுசாக ஒன்று உண்டாக்க போறாரு, இல்லை நோட் அடித்து கொடுக்க போறாரு, இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தர் நோட்லாம் அடிக்க மாட்டார். என் பிரசங்கத்தெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா தெரியும். ரைட்? கர்த்தர் என்னைக்குமே நோட் அடிச்சுலாம் கொடுக்க மாட்டார். கர்த்தர் நோட் அடித்து கொடுக்குறாருன்னா அது கள்ள நோட்டு, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அவரை இல்லையா? இந்திய அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, கர்த்தர் கிடையாது. கீழே யார் கையெழுத்து போட்டிருக்கா? ரிசர்வ் பேங்க் கவர்னர் போட்டிருப்பா, ஜீசஸ் கிரைஸ்ட் நான் போட்டுக்குது கிடையாது. அதை சம்பாதிக்கிற பலனை நமக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அந்த பலன் நம்மளை கோடீஸ்வரன் ஆகிடும். ஹல்லேலூயா. நீ எந்த ஊரில் வேணா இருக்கலாம், அவர் கொடுக்குற பலன், அவர் கொடுக்குற ஞானம், அவர் கொடுக்குற அறிவு,
அது கொடுக்குற புரிதல், இதெல்லாம் நம்மள வார்த்தை குறித்து நம்ம அறிந்து கொள்றோம் பாருங்க. அது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அதனால அவர் சொல்றாரு, எதை கேட்டாலும் அவர் நான் அதனால தான் கேட்கறதே இல்லை அவர்கிட்ட. ஆண்டவரே இது கொடுன்னு கேட்கறது இல்லை. ஆண்டவரே நீ கொடுத்துட்டு நன்றின்றோம். கடவுள் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஆனால் கேட்கும்போது ஒரு தடவை கேளுங்க, ஏன்னா கேளுங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ரெண்டாவது முறை மறுபடியும் கேட்டீங்கன்னா ஜபத்தை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ அது கேட்கப்படலைன்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் இல்லாமல் ஜபம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால இங்க சொல்றாரு பாருங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் எதையும் அவர் புதுசா உருவாக்கி உங்களுக்கு ஒன்றும் கொடுக்க போறது இல்லை. எல்லாம் பூமியில இருக்குது. நீங்க கேட்கறதெல்லாம், நீங்க கேட்கற எல்லாமே இங்கதான் இருக்குது. நல்லா பாருங்க, அப்படி சுத்தி சுத்தி பாருங்க. ரைட். அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1வது வசனம். நல்லா இந்த வசனத்தை நல்லா பாருங்க. என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் உண்டாக்கி முடிச்சுட்டார். இனிமேல உங்களுக்கு உண்டாக்க போற ஆசீர்வாதத்தை. அதுக்கப்புறம் அவர் ரெஸ்ட்ல தான் இருந்தாரு. சரி, இவ்வளோ நம்ம படைச்சிட்டோம், கொஞ்சம் ரெஸ்ட்ல இருப்போம் அப்படின்னு ரெஸ்ட்ல இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, கடவுள் ரெஸ்ட்ல இருக்கிறாரு போல இருக்குதுன்னு. ஏன்னா 121வது சங்கீதம், அவர் அயர்வதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் ரெஸ்ட்லாம் எடுக்கிறது இல்லை. நிறைய பேர் நினைச்சு 7 நாள் கடினமா உழைத்து அது எல்லாத்தையும் உண்டாக்கிட்டாரு. வானத்தில் இருக்கிற நட்சத்திரம், சூரியன், சந்திரன், இதெல்லாம் எல்லாத்தையும் உண்டாக்கி ரொம்ப டயர்டாகிறாரு அப்படின்னு. டயர்டா இல்லை. ஏன்னா 121வது சங்கீதம் சொல்லுது, அவர் டயர்டாகலாம் ஆக மாட்டார் அப்படின்னு. அவருக்கு வேலை செஞ்சு முடிஞ்சிச்சு, இனிமேல் செய்யறதுக்கு வேலை இல்லை. விளங்குச்சிங்களா? அதான் அந்த வசனத்தோட அர்த்தம். இனிமேல் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு 6 நாள்ல. எபேசியர் 1:3 ஆசீர்வதித்திருக்கிறார். ரைட். பாதி அவங்களே கரெக்டா சொல்லிடுறாங்க. இப்போ ஏற்கனவே என்ன ஆச்சு? ஆசீர்வதித்தார். இன்னும் சொல்ல போனா, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். சிம்பிளா இதை புரிஞ்சுக்கலாம். எப்படி பிரதர்? நான் இப்போதானே பிறந்தேன், எனக்கு இப்போதானே 20 வயசு ஆகுது, இல்லை 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது. எப்படி உலகம் தோன்றுறதுக்கு முன்பாகவே ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அவங்க மனைவி கர்ப்பம் ஆயிட்டாங்க. அப்படி கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா என்ன செய்வாங்க? அந்த குழந்தை வரப்போகுது, வீட்டுக்கு புதுசாக ஒருத்தவங்க வரப்போகிறாங்க, குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லி போய் குழந்தைங்களுக்கான ஜாமான்லாம் போய் வாங்குவாங்க. ரைட். இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கு தெரியும், பிள்ளைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி போஸ்டர்லாம் வாங்கி ஒட்டி வைப்பாங்க வீட்டில். இந்த கிளிப்பு, இந்த தொட்டி, ஆட்டுற தொட்டி, அதுக்கு தேவையான பெட்ஷீட்ஸு. குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, இன்னும் வயிற்றுல தான் இருக்குது, அவங்க கண்ணால் பார்க்கவே இல்லை. ஆனால் என்ன செஞ்சாங்க? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. ரைட். இன்னும் இப்போலாம் ஸ்கூலில் அட்மிஷனே போட்டுடுறாங்க. இப்போ அட்மிஷன்லாம் நடக்குது இல்லையா? ரைட். அப்போது கர்த்தரும் அப்படி தான், நம்ம பிறக்க போகிறோன்ற அவருக்கு தெரியுது, அவர் தானே உண்டாக்குறாரு. அதுக்கு முன்னாடியே ஆசீர்வாதத்தை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை பிறக்க வச்சிருக்கிறாரு. நாம் என்னன்னா, ஒன்றும் இல்லை ஆண்டவர், நான் குப்பை ஆண்டவர், தூசி ஆண்டவர், கழுத ஆண்டவர். கர்த்தர் 5 அறிவை கொடுத்தாரு நமக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, கழுதைக்கு 5 அறிவு தான் இருக்குது. 5 அறிவா நமக்கு கொடுத்துருக்கிறாரு கடவுள், நமக்கு 6 அறிவு கொடுத்துக்கிறாரு இல்லையா? அவர்கிட்ட போய் 5 அறிவு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன தான் நினைப்பார்? உங்கள் பிள்ளைங்களே போய் நான் கழுதமா அப்படின்னா நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அப்போ கடவுள் மட்டும் ஏற்றுக்குவாருன்னு மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க. நம்மளை விட அவர் என்ன சொல்றது, அறிவில், ஆட்டிடியூடில், மனநிலையில் அவர் உயர்ந்தவர். நீங்களே என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ என் புள்ள அப்படின்றீங்களா? கர்த்தர் திரும்ப திரும்ப ஜபத்தில் தான் சொல்லினுக்கிறாரு கழுதன்றவங்களுக்கெல்லாம். இல்லை, நீ அதிசய விதமாக ஒளிப்பிடத்தில் பிறப்பிக்கப்பட்டு தாழ்விடத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கீங்க. சங்கீதம் 139. பாருங்களா, அவங்கள அப்படியே விசேஷித்த விதமாய் படைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு படைத்திருக்கிறாரு. நான் அழகா இல்லை, நான் ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்க சொல்றாரு, ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்றாரு.
ஆசீர்வதிச்சிட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம், ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்றாரு. அப்போ ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? வா பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஒரு போதகர் இருந்தார், அவர் பேர் மறந்துட்டேன் நான். அவர் திடீர்னு ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரலோகத்துக்கு, ஜபத்தில். ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, நானும் ஆவியில் போயிட்டு வரேன் அப்படின்னு. ரைட்? அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல, யாருக்கும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. நீங்கள் அதெல்லாம் உட்காந்து ஜபம் பண்ணியிருந்தீங்கன்னா பரலோகத்துக்குள்ளே நுழையவே மாட்டீங்க. ஆமாம், அது நுழையிறது ஒன்றும் நுழையணும்னு அவசியம் இல்லை. கடவுள் ஏற்கனவே நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. இன்னும் இதெல்லாம் இந்த இடத்துக்கு நிலநடுக்கெல்லாம் வந்தவொடனே நிறைய பேர் உலக முடிவு வந்துடுச்சு, கர்த்தர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கே அனுப்புகிறாங்க நிறையா. நானே திருப்பி அனுப்பிடுவேன், அதெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்ட்டு அதையே திருப்பி அனுப்பிடுறது. நான் ஏன் தெரியுங்களா? நான் ரட்சிக்கப்பட்ட போது எனக்குள்ளே வந்துட்டார் அவரு. நான் ரட்சிக்கப்பட்டப்போ அங்கே வரப்போறாரு பாருங்க பிரத்யட்சமா, அவர் அதே மாதிரி வந்துட்டாரு, அதே வல்லமை உங்கள் உள்ளத்தில் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறாரு. 2வது வரைக்கும் வந்தால் ஃபிசிக்கல் எடுத்துன்னு போயிடுவார் மறுரூபமாக்கி, அவ்வளோதான். ஏற்கனவே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு. அந்த உபதேசம் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா அவர் ஏற்கனவே எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஆவியானவராக எனக்குள்ள தங்கி வாசம் செய்கிறார், அவர் போதிக்கிறார், வழி நடத்துறாரு. இதை விட என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம். வந்தாலும் அவர் அதை தான் செய்ய போறாரு. பிரைஸ் தி லார்ட். இயேசு வானத்தில் வரும்போது எனக்கு ஒன்றும் சர்ப்ரைஸ் கிடையாது. நான் இன்னும் ஆச்சரியமா ஆண்டவரே அப்படின்னு பார்க்க போறது இல்லை. ஏன்னா இந்த பூமியிலே நான் அவரை சுவைத்து இருக்கிறேன். நீங்களும் தான். கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தரை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். புரியுதுங்களா? பிரசங்கம் அதுதான் பிரசங்கம். என்ஜாய் பண்ண வந்து என்ஜாய் பண்ணீங்களா? கை தட்டுவேன். God bless you. என்ஜாய் பண்ணீங்களா? ரியலாக என்ஜாய் பண்ணீங்களா கர்த்தரை? பிரைஸ் தி லார்ட். தான் கடவுளை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேதம் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாரு, படிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம அவரை அறிந்து கொள்ளணும், அவரை அனுபவிக்கணும், அவரை சுவைக்கணும். ஜாய்ஸ் மேயர் தான் சொல்லுவாங்க, அனுபவிக்கணும் அவரை என்ஜாய் பண்ணணும் அவரை. அதுதான் நமக்கு வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது இங்கே சொல்கிறாரு எல்லா ஆசீர்வாதமும் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. ஒரு ஏக்மேன் மறந்துட்டேன், ஆமாம், ஒரு புஸ்தகம் எழுதினார் ஏக்மேன் அப்படின்னு. அவர் சொன்னார் ஜெர்மனின்னு இருக்குள்ள பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஒரு வானத்தூதர், நான் நேரில் போல, ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு வானத்தூதர் ஒரு கையை பிடிச்சி நடந்து ஆரம்பிச்சாராம். நடந்துக்குள்ள ஒரு வேர் ஹவுஸ், அங்காடி தெரியுங்களா? அங்காடினா வேர் ஹவுஸ் அதுதானே, பெரிய சேமிப்பு கிடங்கு, ரைட்? அந்த கதவை திறந்து உள்ளே போனால் காதாக இருந்ததுதான். அது கொஞ்சம் தூரம் போனால் காலாக இருந்ததுதான், எத்தனையோ கிலோமீட்டருக்கு. கையாக இருந்ததுதான், அதுக்கப்புறம் கிட்னி இருந்ததுதான். உடலின் நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு உடல் உறுப்பும் அங்கே இருந்ததுதான். அப்படியே பார்த்துக்கினே போனார். அவர் காமிச்சினே வந்துட்டு அவர் கேட்டாராம், என்னங்க இதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு. பாருங்க, உங்களை படிச்சுட்டு ஸ்பேரெல்லாம் கர்த்தர் அங்கே வச்சுக்கிறாரு. ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா எடுத்து மாட்டிக்கிறதுக்கு தான் வச்சுக்கிறாரு. யாருமே வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாரு. பரலோகத்துக்குள்ள போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இங்க கர்த்தர் சொல்றாரு, நான் மறுபடியும் சொல்றேன், அவருடைய வார்த்தையில விசுவாசமும் வச்சிருக்கிறாரு, வல்லமையும் வச்சுக்கிறாரு. நமக்கு தேவையான எல்லாமே வார்த்தையில் இருக்குது. நம்ம வெளியே தேடின்னு இருக்கிறோம் எல்லாத்தையும். காசு பணம்லேருந்து வீடுலேருந்து வாசல்லேருந்து எதுவுமே இல்லைன்றது இந்த வேதத்தில் கிடையாது. நமக்கு எல்லாத்தையுமே அதிகத்துக்கும் அதிகமாக தேவன் நமக்கு இதில் வச்சுக்கிறாரு. சொல்கிறாரு, ஏன்னா டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, முடிச்சுக்கலாம். அதான் கவனிங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ ஒரு வியாதிஸ்தனாக இருக்கும்போது நாம் எப்படி என்ன செய்யணும்? சுகமாகணும்னா நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை காதால கேட்கணும். அப்போ வாக்குத்தத்தங்கள் அதுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க 6000 8000 வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க கடவுள் இந்த வேதத்துல. புரியுதுங்களா? ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வேணும்ன்றதை நம்ம எழுதி வச்சுக்கணும். புரியுதுங்களா? இங்க எடுத்துங்க, வியாதிஸ்தரா இருக்கிறாங்க அப்படின்னா இயேசுவின் தழும்புகளால்
நீங்கள் குணமானீர்கள். அப்போ வியாதிஸ்தராக இருக்கிறவங்க ஜபம் என்பது என்ன தெரியுங்களா? அந்த ஜபத்துக்கு போயிட்டு இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் காதில் கேட்கணும். வாயால் சொல்லி சைலண்ட் ப்ரேயர்ன்றது ஒரு ப்ரேயரே கிடையாது. நான் மனசுலேயே ஜபம் பண்ணிக்கிறேன் பிரதர் அப்படின்னா விசுவாசம் வராது. ஏன்னா காதில் ஒன்றும் கிடையாது, அங்கே வேலையே கிடையாது. ரைட்? ஜபம் என்பது நம்ம வாயால் பேசி காதால் கேட்குற விஷயம். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம வசனத்தை சொல்லும்போது நம்ம காதுக்குள்ள போகிற அந்த வசனம், நல்லா கவனிங்க, இருதயத்துக்குள்ள விசுவாசத்தையும் அந்த சுகத்தை பெறக்கூடிய வல்லமையும் அது பிறப்பிக்கிறது. இதுதான் மெத்தடு. ப்ரேயரோட மெத்தடாலஜி இதுதான். புரியுதுங்களா? நம்ம வாசம் கடவுள் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். இப்போ எனக்கு காசு தேவைன்னு வச்சிங்களேன், அமெரிக்காவில் இருக்கிற என் ஃப்ரெண்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க, நான் யார்கிட்டையும் காசு கேட்கறது இல்லை, அது வேற, கேட்டதும் இல்லை. சாட்சி பெருமையாக சொல்கிறது இல்லை, திமிராக சொல்கிறது இல்லை, அதெல்லாம் கிடையாது, கேட்டது கிடையாது. வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு காசு ஆகுது ஒரு 50,000. நான் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிற அமெரிக்காவில், ஃபோன் பண்ணி சொல்கிறேன், எனக்கு காசு வேணும், தேவைப்படுது, எனக்கு ஒரு 50,000 கூட அப்படின்னு சொன்னால் அவர் ஏர்பிளைன் பிடிச்சின்னு வந்து என்கிட்ட கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன செய்வார்? அக்கௌண்ட்டில் போடுவார். ஜிபேவில் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி போட்டு ஃப்ரான்சிஸ் போட்டேன் அப்படின்னுவார். ரைட்? கொஞ்ச நேரம் கழித்து அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன காசு கொடுக்குறேன்னா ஒன்றும் வரல அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார்? உன் பேங்கை செக் பண்ணு, உன் ஃபோனை செக் பண்ணு அப்படின்னுவார். இன்னும் ஒரு 2-3 மணி நேரம் கழித்து எங்கே காசை கையில் காணோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நான் ஃபோன் பண்ணேன்னா அவர் என்ன சொல்லுவார்? எப்பா, நாளைக்கு முதல்ல பேங்க்கு திறந்தோடனே போய் அங்கே நான் போட்டேன், நீ எடுத்துக்கோ அப்படின்னுவார். இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நான் இன்னும் என் கைக்கு காசு வந்து சேரலப்பா அப்படின்னாருன்னா, உனக்கு கொடுத்ததே வேஸ்ட்டு, உனக்கு கொடுத்துடலாமே போயிருக்கலாம், கொடுக்காமே போயிருக்கலாம், நீ இவ்வளவு டார்ச்சர் பண்ணுற என்ன அப்படின்னுவார். நம்ம கடவுளை எப்படி டார்ச்சர் பண்ணுறோன்னு தெரியுதா? அதுக்கு தான் சொன்னேன், எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருப்பாரு பாருங்க. எப்பா கொடுத்துட்டேன்பா, எங்க இருக்குது? உங்களுக்கு தேவையானதெல்லாம் எங்க இருக்குது? ஜபத்தில் நீங்கள் காசு கேட்குறீங்கன்னு வச்சுங்க, காசு கேட்குறீங்கன்னு வச்சுங்க, பரலோகத்துலேருந்து அப்படியே அங்கேயே மாட்டிங்க. ஜபத்தில் எது இருந்தாலும் இதுதான். காசு கேட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கர்த்தர் நேராக இறங்கி வந்து பாக்கெட்டில் கையை விட்டு, இதான் மகனே எவ்வளோ கேட்டால் அதை விட 100 ரூபா அதிகமாக கொடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சு. ஆனால் இது சுகத்தை கேட்டாங்கன்னா, சுகம் கேட்டாங்கன்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இயேசு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுங்க, அப்படியே நேராக இறங்கி வந்து அப்படியே கையை விரலை நீட்டு இங்கே தொடுவார் அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. இந்த மாதிரி சாட்சிகள்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. ஏன்னா அதெல்லாம் நடந்துருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். புதுசாக வராங்க பாருங்க கர்த்தருக்குள்ள, அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு போய் வேதாகமெல்லாம் புரிய வைக்க முடியாது, கர்த்தருக்கே தெரியும் இல்லையா? இதெல்லாம் நம்ம சொன்னோன்னா அது என்னது, இது என்னது, எனக்கு இது புரியல, விட்டு போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால கர்த்தர் வந்து ஈரான்லாம் பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் நேரில் வந்து தொடர்றதா நிறைய சாட்சி வருது. அதெல்லாம் நான் மறுக்கல. அதான் ஒரு தடவை ஒரு சில பேருக்கு அந்த முடியாத ஒரு ஊரில், ரொம்ப கடுமையாக இருக்கிற ஊர்களில் அவர் அந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உண்டு. ஆனால் சபைக்கு வந்த பிறகு கர்த்தர் என்ன செய்கிறார், அதுதான் ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ணும்போது ஒரு விரலை எடுத்துன்னு வந்து என்ன சொல்கிறது, வர்மக்கலையெல்லாம் அவருக்கு அதெல்லாம் தெரியும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது, வர்மக்கலையெல்லாம் பண்ணுறது கிடையாது. ரைட்? அதுதான் நினச்சினுக்கிறாங்க கிறிஸ்தவங்க. அப்படி வர்மக்கலையெல்லாம் அவர் பண்ணாருன்னா கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். ஏன்னா அதில் விசுவாசம் இல்லை, ஏன்னா வார்த்தையை நம்பலையே. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கொடுக்கப்படுறது தான் அது. ஆண்டவரே கேட்டேன் கொடுத்தாரு அப்படின்றது. நிறைய பேர் பாருங்க சுகம் பெற்று 4-5 மாதத்தில் செத்தே போயிட்டாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? வார்த்தையிலேருந்து விசுவாசம் வருதுன்னு தெரியல. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சுகம் பெற்றீங்கன்னா அது நித்தியத்துக்கும் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா வார்த்தை உங்கள் வாயிலே இருக்குது, நீங்களே சொல்லி சொல்லி உள்ளே வச்சு இருக்கிறீங்க.
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ முடிச்சிடறேன். பிரைஸ் தி லார்ட். டைம் ஆயிடுச்சு. நான் அர்ஜென்ட் பண்றது கிடையாது. சங்கீதம் 107:20. ஆவியில வளர்ந்துருக்கீங்களா? பாஸ்டர் நல்லா வளர்த்துருக்கிறாரு, அதனால தான் உங்களுக்கு புரியுது. வியாதி வந்துச்சுன்னா என்ன செய்யற? என்ன கொடுக்குறாரு? வசனத்தை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? காசு கொடுக்கல, ஐஸ்வர்யத்தை குறித்த வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அந்த வசனத்தை கொண்டு அதுல இருக்கிறத திரும்ப திரும்ப சொல்லி எடுத்துக்கொள்ளணும். புரியுதுங்களா? எப்படி பேங்க்ல என் ஃப்ரெண்டு போட்டாருன்னு உடனே நான் என்ன செய்யணும்? பேங்க்காரன்ட்ட போய் என் காசு நீ கொடு அப்படின்னா கொடுத்துருவானா? உங்க காசு தான் அது, 50,000 உள்ளதான் இருக்குது, ஆண்ட கொடு நான் கொடுத்துருவானா? கொடுக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? ஃபார்மாலிட்டியை ஃபில் பண்ணு, ஒரு செக்கு கொடு, இல்லை ஒரு ரிசிப்ட் எழுதி கொடு, கைத்து போட்டு கொடு, அப்போதான் கொடுப்பான ஒழிய உங்க காசு பல கோடி இருந்தாலும் 1 ரூபா கூட எழுதி கொடுக்காம வாங்க முடியாது. இல்லை ஏடிஎம்ல போய் வாங்கணும், இல்லை ஜிபேல வாங்கணும், அவ்வளோதான் இன்னைக்கு டெக்னாலஜினால. அது மாதிரி தான் கர்த்தர் வார்த்தையில வச்சுட்டாரு. இந்த வார்த்தை ஆவிக்குரிய உலகத்தை சேர்ந்தது, மறந்துடாதீங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற சுகத்தை எப்படி பெறுறது? காலையில மத்தியானம் வியாதி வந்துருச்சுன்னா சும்மா இருக்கக்கூடாது. தேவையில்லாத ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்துட்டா என்ன செய்வீங்க? இருக்கட்டும், அவரும் ஒரு மூலையில் அவரும் இருக்கட்டும், சோஃபாவில் உட்காந்துருக்கட்டும், என்கிட்ட தான் சோஃபா எவ்வளோ பெருசு இருக்குது. அப்படிதான் வியாதியை நம்ம உடம்புல வச்சுக்கின்னு, சுகர் தானே, அது இருந்துட்டு போட்டேன், அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு விருந்தாளி மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சிடுறது. இதே ஒருத்தன் வந்து வீட்டில் உட்காந்துதான் என்ன, அவங்களுக்கு தெரியாத ஒருத்தன் வந்து வந்தா என்ன செய்வீங்க? ஆனால் அடித்து துரத்துவீங்க இல்லையா? முயற்சியில் இறங்கிடுவீங்க. அவன் அப்படியும் போகலன்னா போலீஸ்க்காவது ஃபோன் பண்ணுவீங்க இல்லையா? அது செய்கிறீங்களா? ஆனால் வியாதின்னு வரும்போது 91 சங்கீதம் எடுத்து வாசி பாருங்க. இரவில் நடமாடும், கால் இருக்குது வியாதிக்கு, இருளில் நடமாடும் கொலை நோய்க்கும். ஹலோ, நடந்தே போயிடுவான், நடந்தான் வந்தான். அல்லேலூயா. பயப்படக்கூடாது, விசுவாசத்தோடு அவனை துரத்தணும். எப்படி துரத்தணும்? அவருடைய வார்த்தை. இயேசு எப்படி சிம்பிளா துரத்தினார் பார்த்தீங்களா? அந்த சோதிக்கப்பட்டப்போ பிசாசே போறியா அப்படின்னாரா? போறியா இல்லையா அப்படின்னாரா? கழுத்தை பிடிச்சாரா? முடியை பிடிச்சி இப்படி 2 தடவை சிம்பி போறியா இல்லையா, எங்கேருந்து வந்த, உன் அட்ரஸ் என்ன அப்படின்னு ஏதாவது கேட்டாரா? ஒண்ணுமே இல்லை. 3 வசனத்தை எடுத்து சொன்னார், ஓட்டான். ஒண்ணுமே சொல்லங்க, ஒண்ணுமே செய்யல. நீங்க எடுத்துதான், நீங்க தான் வாசிச்சு பாருங்களேன், அதுதான் அது எழுதப்பட்டிருக்கு. சும்மா வசனத்தை எடுத்து சும்மா தான் சொன்னாரு, விசுவாசத்தோட சொன்னாரு. சும்மா சொல்ல, விசுவாசத்தோட சொன்னாரு. அவன் என்ன பண்ணான்? ஓடிட்டான். நீங்க வசனத்தை சொன்னாலே ஓடிடுவான் அவன். நம்ம மற்ற குட்டிக்காரணம் போடுறது, ஏஞ்சி நிக்கிறது, முட்டிக்கால் போடுறது, இடுப்பு வலிக்க உட்காந்து ஜபம் பண்றது, கண்ணீர் விடுறது, அழுவுறது, ஊழ விடுறது, பிச்சை எடுக்கிறது ஆண்டவர்கிட்ட, இதான் நடக்குது. அதனால்தான் எதுவும் மாற மாட்டேங்குது. ஜபம் பண்ணும்போதே வார்த்தையை கொடுத்துட்டேன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கிறத எப்படி எடுத்துக்கொள்ளணும்? ஒரு வியாதிஸ்தராக இருப்பீங்கன்னா, முடிக்கிறேன் பாருங்க, வியாதி, ஏன்னா எல்லாத்துக்கும் இது போறணும். ஐஸ்வர்யம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். அந்த மாதிரி செழிப்பு வேணும்னா என்னது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். உங்கள் பாஸ்டர் நல்லா கைட் பண்ணுவார், எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி தான். ரைட், பாருங்க. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். காலையில் ஒரு 10 நிமிஷம் இந்த ஒரே வசனத்தை சொல்லுங்க. மத்தியானம் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. ராத்திரி ஒரு 10 நிமிஷம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லுங்க. காலைல ஏஞ்சி ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. மத்தியானம் தூங்குறீங்கன்னா அப்போ ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. மத்தியானம் தூங்க வச்சிருவார் பொழுது அப்படின்னு நினைச்சிடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசத்தோடு தூங்குங்க, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது அப்புறம் நான் பிற்காலத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு சொல்ல. அப்போது நல்லா கவனிங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரு வாக்கு தத்தத்தை எடுத்து வச்சுங்க. வியாதி வந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், டைமை 10 நிமிஷம் பார்த்துக்கிறது கிடையாது. நீங்கள் சொல்லுங்கள், 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட ஆகட்டும், 7 நிமிஷம் கூட ஆகட்டும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். காலைல, மத்தியானம், ராத்திரி, சாயந்தரம் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள அந்த விசுவாசம். காதில் கேட்குறீங்களா, அதான் வாயில் சொல்கிறது. காதில், அதுதான் ரோமர் 10:17 சொல்லுது.
காதுல உள்ள போக 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 அது விசுவாசத்தை உண்டாக்கிடும். இந்த விசுவாசம் பூர்ணமாகும் போது என்ன ஆகும்? அந்த வியாதி குணமாயிடும். மறுபடியும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு திரும்பி வந்து பார்க்கும். பிசாசு அப்படிதான் செய்வான். டெய்லி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு வந்து பார்ப்போம் இல்லையா? நமக்கு தான் மனப்பாடமா தெரியுமே. சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா ஓடிடுவான். இதான் நிரந்தரமாய் சுகத்தை பெற்றுக்கொள்றது ஜபத்துல. அப்போ கடவுள் கொடுக்கிறது வார்த்தையா கொடுக்குறாரு. அந்த வார்த்தையில் இருக்கிற சுகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதை எடுத்துக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? அந்த ஒரே ஒரு வசனத்தை திரும்ப, காசு இல்லைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே சொல்லினே இருங்க, சொல்லினே இருங்க. ஐஸ்வர்யம் வரும். நான் தான் சொன்னேன்ல, நிறைய எவ்வளோ கேட்க முடியுமோ கேளுங்க. பெருசு பெருசா கேளுங்க கர்த்தர்கிட்ட. நீங்க உங்களை விட பெருசா இருக்கணும் உங்க விசுவாசம். நீங்க கேட்கிற காரியம் உங்களை விட 1000 கோடி மடங்கு பெருசா இருக்கணும். யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க பெற்றீங்கன்னா தேவ நாமம், புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு 10 வீடு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரு எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்டுன்னு வருவாங்க. நீங்க சுவிசேஷம் சொல்ல தேவையில்ல, அதுக்கு தான் சொல்றாரு. மகிமைக்காக தான் கொடுக்குறாரு. ஆனா நிறைய கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய மகிமை, அவர் மகிமைப்படுவாரு நம்ம நல்லா இருந்தா தான். அதனால தான் சொல்றாரு, அவர் ராஜாக்களும் ஆசாரியனுமாக. சொல்லுங்க, டெய்லி ஏஞ்சி கண்ணாடியை பார்த்து தலைலாம் சீவுறீங்கல்ல, மேக்கப்லாம் போடுறீங்களா? நல்லது. அதனால ஐஸ்வர்யம் வேணும்னா எது வேணாலும் கர்த்தரிடத்துல வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவருடைய தழும்புகளால் சுகமானேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், நான் ஐஸ்வர்யவானாய் இருக்கிறேன், ஐஸ்வர்யம் என்னுடையதா இருக்குது, ஐஸ்வர்யம் நிரம்பிக் கொண்டே இருக்குது, அதை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன். நான் இந்த உலக வாழ்க்கையில் என் ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு 100 சர்ச்சாவது நான் கட்டி கொடுத்துருப்பேன். Praise the Lord. God bless you.